உன்னத தேவனே லட்சமாய் 8 மாதம் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே காலங்கள் வெகுவாய் கடந்து வேகமாய் போயிட்டது ஆண்டவரே. இதோ ராஜா இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்தில் வைத்து அதை நடத்தி கொண்டிருப்பதற்கு ஆசைப்பட்டு உடைய கரம் எங்களோடு கூட தவிர எத்தனை பேர் சத்துரு பலவிதத்தில் எங்களை பயங்காட்டு சத்துருவே உன்னால என்னை என்ன செய்யும், உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செய்திக்கும். எனக்குள்ள இருக்கிறவர் தெரியும். அவர் எனக்காக 8ஆம் மாதத்தில் சத்துருவினை உடன் நினைத்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஆவின் பட்டயத்தின் உதவி அந்த சத்துருவின் தலையை வெட்ட தேவன் எனக்கு தந்த அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். கடமைகளோடு ஆவையானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாதிலே ஆண்டவரே இப்பொழுது உடைய வேலைக்கான இதுவும் உடைய வார்த்தையை பேச இந்த 4வது வாரத்தில் ஆண்டவரே தொடர்ச்சியாக உங்களுடைய வார்த்தைகளை பேச ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையை பேச எங்களை நடத்தும். வேலைக்காரனை மதித்து எஜமான நினைக்கும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் கடந்து போனாலும் தெய்வ ஆசீர்வாதம் ஆண்டவரை பூரணமாய் இருக்க வேண்டும். ஆட்சி ஆண்டவரே இந்த 4வது பாகத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ஒரு ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இடைப்படுவாராக. எடுத்துள்ள வாசிக்கும் 2 புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஒன்று, சேமம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்றால், நாம் இருக்கிற இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய முதல் காரியம் உன்னை நீ தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. 2வது, சேமம் உன் வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ண வேண்டும். 3வது, சேமம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தினுடைய எல்லையில கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய முகத்தை தேடும். சேமம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். சேமம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தேசங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனிடத்தில் ஜெபத்தை கேட்டார். அது பரலோகத்தின் தேவன் உங்களது ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். இப்பொழுது சொல்றார், சேமம் நம்முடைய தேசத்துல நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் பாவத்தை மன்னிக்கிறார். 2வது சொல்றார், நான் உங்களுக்கு உங்கள் தேசத்திற்கு சேவத்தை கொடுப்பேன். என் அன்பான தேவ ஜனமே, இந்த 6வது 7வது குறிப்புகளை நாம் பார்த்து இந்த வார்த்தைகளை நாம் முடிப்போம். ஏன் சொன்னால் தேவன் ஒரு வார காலமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்துடைய காரியங்களை நமக்கு கொடுத்து நம்ம இந்த ஆசீர்வாதத்தில் பயணிக்க வேண்டும். அதான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கைக்கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்ய கர்த்தர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல அவர்கள் பாவத்தை மன்னிப்பார். யார் பாவத்தை?
நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். மன்னித்து மனதுருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பாவத்தை மன்னிக்கிற கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 32 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்படாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நான் செய்த அக்கிரமத்தை மறைக்காமல், அவர் சொல்ற, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். 5ஆம் வசனம் சொல்றது, நான் என் அக்கிரமத்தை மறைத்து வைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்று தேவரீர் என்ன மன்னிக்கணுமா? பாவத்துக்கு கூட ஒரு தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். சிலர் மறைப்பாகத்தை மறைக்காமல் தேவ சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுத்து, நான் இன்னென்ன பாவம் செய்தாங்க, இன்னென்ன காரியம் செய்த கர்த்தர் என்னை தயவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்னை, என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, என் அநியாயத்தை, என் மீறுதலை நான் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன். ஏன் சொன்னால், ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்றால், அவர் என்னை மன்னிக்கிறவராய், மனதுருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே நீ நல்லவர் எப்படி சொல்லுதா? ஆண்டவர் யாரா? நீ நல்லவர். 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடு யாவர் மேலும் மிகுந்த கிருபை உள்ளவருமாய் இருக்கு. யாவர் மேலும் கிருபை உள்ள கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய அக்கிரமங்கள் பெரிதா இருக்கலாம், நம்முடைய பாவங்கள் பெரிதா இருக்கும். தேவனுடைய ஆலயத்துல அக்கிரமம் நிறைந்திருந்தோம். ஆலயத்துல நிற்கிறதும் போனதுமாய் பரிசுத்தமான இடத்துல அக்கிரமம் நிறைந்திருந்து, அப்ப இயேசு என்ன செய்தார் என்று உங்களுடைய எல்லாருக்கும் தெரியும். என் அன்பான தெய்வ ஜனமே, இந்த ஆலயத்துல வருகிற நாம் தேவனுடைய சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் அக்கிரமம் பெருசா இருக்கு, என் பாவம் பெருசா இருக்கு, என் மீறுதல் பெரிதாக இருக்கிற ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கர்த்தர் யாராவது நீ நல்லவர், அவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபையா இருக்கிறார். என் அன்பான தெய்வ ஜனமே, பாவத்தை மன்னிக்கிற தேவன். வேதம் சொல்வது, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கிறவர். பாவத்தை யார் மன்னிக்கிறவரா? இயேசு. நோய்களை மன்னிக்கிறவர் இயேசு. இந்த உலகத்துல முன்னே எண்ணி இது வரையில நாம் செய்திருக்கிற ஒவ்வொரு
நம்மை மன்னித்து நம்ம மேல மனதுருகி அவர் நம்புகிறார், ஒரு நாள் நாம் முழுவதும் இந்த பாவத்தை சீ என்று வெறுத்து கர்த்தருடைய சமூகத்துல நம்மை முழுதாய் இணைத்துக் கொண்டு இனி பாவம் பெறாதபடிக்கு இந்த தேசத்துல வாழ்கிற உனக்கு எனக்கு கர்த்தர் சேமத்தை கொடுத்த சொல்ல. பாவம் சும்மா எவ்வளவு நேரம் தான் நீயும் பாவம் செஞ்சிருப்ப, எவ்வளவு நேரம் தான் கீழ்ப்படியாம இருப்ப, எவ்வளவு நேரம் தான் மனம் போன போக்குல வாழ்ற. ஆண்டவருடைய ஆலயத்துல வந்தோம், இன்னும் நமக்குள்ள என்ன இல்லை சொன்னா சமாதானம் இல்லை, ஒருமனை இல்லை, ஒற்றுமை இல்லை. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாவித காரியத்திலும் நமக்கு என்ன தேவைன்னா கர்த்தருடைய சமூகத்துல நம்மை ஒவ்வொரு நாளா அறிக்கையுள்ளாய். அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்ல நீ ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து இயேசு இருக்கும் இடத்துல அவர்களது கூரையை திறப்பாக்கி இயேசு இடத்தில் அவர்கள் இறக்கும் பொழுது கர்த்தர் அவளை பார்க்கிறார். யார? திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த அந்த 4 பேரை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து சொல்றார், உங்கள் விசுவாசத்தை நான் கண்டு இந்த திமிர்வாதக்காரனுக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நோய்களையும் மன்னிக்கிற தெய்வம். நீங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம மதிக்காம நம் அனுபவோட தோற்றல, யார் என்ன சொல்வது, யார் என்ன சொல்ற, எனக்கு என்ன, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள சில வராம திமுருனால, ஆமா உலகத்துல அவன் சொல்றான், திமுரு எப்படி வந்து சொன்னா, நான் என்ற அகங்கார தேவ பயம் இல்லாத ஒவ்வொரு வாழ்க்கை செய்யறதெல்லாம் அவனுக்கு கட்டாது. தேவ பயம் இல்லாத இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை அந்த சாலையில ஒரு விடுதல் வந்தாரு போயிட்டே. அது சொல்ற, ஆலயத்துக்கும் ஆலயத்துக்கு ஒரு ரூபா, ஊழியக்காரருக்கு ஒரு ரூபாய் போனா நான் ஏதோ சொல்றது, உன் நிலைமையை கர்த்தர் தேவனை மறந்து தேவனுடைய காரியங்களை மறந்து ஓடுற வியாதிதான் வரும். கர்த்தனுடைய சமூகத்தில இருந்து நம்மோட கூட எல்லா காரியத்தையும் செய்யலாம். அதனால நீயும் நானும் செவி கொடுக்காம நம்முடைய சுய பெருமையினால நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். முடிவுல தேவன் அதற்கும் அதற்கு மேலாக யாரையும் சபிக்கல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நாம் இப்படிதான் இருக்கணும், இப்படி போகணும், எப்படி ஒன்றா வாழலாம். உலகம் சொல்லும் அதெல்லாம் ஒண்ணு, என்னை சந்தோஷமா வாழ்கிற கொஞ்ச நாள்ல எப்படி வாழ்ந்தாங்க. செத்துட்ட பேரு உங்களுக்கு தான் தெரியணும், செத்த பேரு தானே உங்களுக்கு தெரியல. இப்ப உயிரோடு இருக்கிற நீங்க ஊழியக்காரன் சொல்ற வார்த்தையை அதம் பண்ணி அசால்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனம் போன போக்குல செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை, சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ற. ஒரு ரத்தப்பழிக்கு நான் ஆளாகாதவன். விதைக்க வேண்டியது என்னுடைய வேலை. அந்த விதையில நீங்க நல்ல நிலத்துக்குள் அந்த விதையை நீங்க வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை 30, 60, 100 பலன் கொடுக்கிற வாழ்க்கையை கஷ்டப்படுங்க. நம்முடைய வாழ்க்கையில யாரும் பாவம் செய்யாத ஒருவனும் இல்லை. பாவம் நம்முடைய வாழ்க்கையில வருது, அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில வருது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும், பாவத்தை மறக்கணும், இயேசுவிடத்துல ஓடிடும். அவன் சொல்றான், பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று 10ஆம் வசனம் சொல்லு. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து உன் படங்கை எடுத்து கொண்டு நீ உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி பாவத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய அநியாயங்களை மன்னிக்க. இதெல்லாம் சொல்லுவான், நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற, நீ என்ன செய்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். இல்ல, அவன் மன்னிப்பார் தான்.
நீ செஞ்சுட்டே இருந்தீன்னா உன்னை கை விட்டுருவ. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உன் முடிவு பயங்கரமான. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். என்று ஒரு சகோதரனை பார்த்தேன். என்னை கேட்டாங்க, என்ன விரும்புகிறார்? தேவனுடைய அனுகிரகம் இன்னைக்கும் மன்னித்து மனதுருகி ஆண்டவரிடத்தினுடைய ஒப்பு கொடுப்பான்னு சொன்னா, கர்த்தர் நம்முடைய சகல வியாதிகளை மன்னிக்க தேவன் கிருபை பெற்றுவார். எல்லாம் பாவத்தாக்க எந்த மனுஷனால உலக டாக்டரால முடியாத வியாதியை கூட இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வல்லமையினால ஜபத்தினால வேண்டுதனால விண்ணப்பம் பண்ணும் பொழுது உன் வியாதியுடைய நிலைமையை மாற்றுகிற தேவன் இந்த உலகத்தில் ஒருவர் உள்ள அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். அந்த ஆண்டவரிடத்திலே செவி கொடுக்கல, மனம் போன நீ போற, நீ மனம் போன எல்லா காரியத்தையும் செய்யற, அசிங்கப்படுத்துற, யாருக்கு இதெல்லாம் சற்று யோசிக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். என்னை மன்னிப்பா. அந்த பாவம் செய்த ஸ்திரீயை அநேகர் ஓடி வந்தாங்க, அநேகர் கல்லறிக்க ஓடி வந்தாங்க. ஆண்டவர் ஒன்னவே சொல் தரையில எழுதினார். எழுதலவன் என்று சொன்னார், உங்களில் யார் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ முதலாவது கல் எறியும். ஆனா வந்தவங்க அத்தனை பேரும் பாவிகளா இருக்கிறார். இயேசு சொன்ன அந்த பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் சொல்லி அவர்கள் கடந்து போனார்கள். அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் பாவம் செய்த இயேசு அவங்க என்ன செய்ய அறிக்கை இல்லை. ஆனா அவர்கள் உலக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்திரீயோ, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் எனக்கு கிடைத்திருப்பதற்காக அந்த உன்னதமான தேவனுடைய சமூகத்துல தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவள் வாழ்க்கையில செய்த பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். நம்ம மன்னிக்கிற தேவன். ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறார் என்று சொல்லி சொல்லி நாம் அதிகமா பாவம் செய்வோமானால் ஒரு நாள் நம் கைவிடப்பட்டவனாய். நம்பு தேவன் செலவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. கர்த்தர் இன்று உன்னை என்ன சொல்லலாம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்கிறேன். அந்த எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வீட்டுக்கு போகணும். எந்த வீட்டுக்கு போகணும் சொன்னா, கர்த்தர் உனக்காக எனக்கு அதை ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிற கைவேலை இல்லாத வீட்டுக்கு போவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருடைய சமூகத்துல நாம ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்ற திரும்ப சொல்ற, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம். இங்க உனக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா யாராவது ஒருத்தர் வருவான். ஆனா நீ அதிக பாவம் தேவனுக்கு விரோதமா கேடுகளை செய்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், மரணம் வாழ்க்கையில வந்து நீ மறித்து போகும் பொழுது நீ நரகத்துல போய் படுகிற அவதி படக்கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு அநேக சபைகள் சத்தியத்தை சொல்லி இந்த சத்தியத்துல உன்னை ஆயத்தப்படுத்தி இன்னைக்கு மேன்மை நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம், தாழ்மை நம்முடைய வாழ்க்கை. ஏன் சொன்ன, நம்ம அழைத்த கர்த்தர் நம்ம மரணம் வரைக்கும் அவர் தாழ்த்தினது போல நீயும் நானும் அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்வோம் என்று சொன்னார். தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராய், இரக்கம் செய்கிறவராய், தயவு செய்கிறவராய், அந்த தயவு அந்த இரக்கத்தை பெற்றுக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். வேதம் சொல்லுவது 126 சங்கீதம் 3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தால் இது நிமித்தமா நீயோ நானோ மகிழ்ந்திருப்போம்.
திமிர்வாதக்காரருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி இருக்கிறாரா? மகிழ்ந்து இருக்கிறார். வேதம் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கையில மிகுந்ததாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்படியா, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கும்படியா, ஏனென்று சொன்ன இந்த உலக பாவம் நம்ம விடாத நம்மை துரத்தி கொண்டு வருது. இதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னார். நீ நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வார்த்தையின்படி தன் பாவங்களை என்ன செய்யணுமா? அறிக்கையிடும். நான் பாவமே செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன்? நீ என்ன கேட்கலாம், ஐயா நாங்க என்னையா பாவம் செய்தோம்? பாவம் 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 இல்லையா? நாங்க எந்த பாவமே செய்யல, எங்களை நீங்க வந்து கேட்கறீங்க பாவம். ரோட்டு வாசல்ல உட்காந்து ஊர்க்காத பேசுறாரு, என்னது ஒரு பொருள் போது ரொம்ப அழகா இருக்குது சொன்னாலும் பாவம். இந்த சாரி எங்க வாங்கி இருக்கிறீங்க? பாவம். டிவி பார்த்தா பாவம் ஐயா. எங்கேயா எங்கேயா பைபிள்ல எழுதுக்குதையா? டிவி பார்த்தா பாவம் எங்கடா எழுது சொல்லியா? எழுதுகிறா டிவி? என்ன எழுதிதா? டிவி பார்த்தா பாவட்டு எழுதிதா எழுதியா? டிவி பார்த்தா பாவம் எழுதிருக்கா? எழுதி பேசுங்க. நான் அமெரிக்கா பாஸ்டர், வேசாக்குடி பாஸ்டர், சொல்லுங்க. எழுதிருக்கா? டிவி பார்த்தால் பாவம் என்று எழுதியிருக்கா? இல்ல. நிச்சயமா தெரியுமா? உன் விசுவாசத்தின்படி ஆகிறது. அப்ப ஏன் டிவி பாருங்க? டிவி பாவம் வந்து எங்கேயும் எழுதுது. ஏன் டிவி பாருங்க? ஏன் டிவி பார்க்கறது தப்பு இல்லை. நல்ல நிகழ்ச்சிகளை, உலக காரியங்களை, ஆவிக்குரிய வார்த்தைகளை டிவியில பார்க்கலாம். 24 மணி நேரம் காலையில 9 மணிக்கா 9:30 மணிக்கா தெரியல, டிவியில போறோம் 3 மணி 3:30 மணி வரைக்கும் நாடகமா ஓடுது. 3:30 மணிக்கு மேல சினிமா ஓடுது. 6 மணிக்கு மேல நாடகம் ஓடுது. எத்தனை மணி முடியுது? எத்தனை மணி நாடகம் முடியுது? எத்தனை மணிக்கு நாடகம் பார்க்க முடியல? 8 மணிக்கெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன நாடகம் பார்க்கறாங்க தெரியல. எல்லாம் கடகடன்னு செஞ்சுட்டு டிவி முன்னாடி உட்காரும். சபிக்குவான்னு சொன்னாதான் அவன் சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை தான் ஏன் லீவு? ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. கொஞ்சம் தூங்குது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். மனவாளன் வருவார், ஆயத்தமாக தான் போவேன், இல்லை கைவிடும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நீ டிவி பார்த்தா ஏசப்பாங்க வந்து துக்கப்படுவார பரவாயில்ல. அப்ப நீ ஏன் டிவி பார்க்கிற? ஏன் நாடகம் பார்க்க சொன்னா? எங்க வீட்டுல டிவி இருந்தது, கனெக்ஷனே இல்லை. அது சொன்னவே ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். அந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு நீயும் நானும் உகந்தவர்களாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கும். என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கணும். செஞ்சு 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 இன்னும் 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 பாவத்து மேல பாவம் நம்ம பண்ணிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இயேசு இடத்துல இல்லை, சத்துரு இடத்துல இருக்க. அவன் வெளியே என்ன பண்ணா ரகசியமா அப்படி நின்றுவோம். நீ இம்மா உள்ள போயிட்டு வா. நீ எவ்வளோ நேரம் நெஞ்சு வெளியே அந்த பாஸ்ட் எவ்வளோ நேரம் பேசுவாரு? 1 மணி நேரம் பேசுவாரா? என்ன 3.25 மணி நேரம் பேசுவாரா? அந்த வார்த்தையை கேட்கணுவா? கேட்டு நீ செப்ப விட்டு வெளியே வந்தவனையும் ஐயா என்னமா பேசுறாரு,
போன வரை என்னமா பேசுற? இப்ப நான் கேட்கிறேன், போன வரை என்ன பேசுற? நம்மால தெய்வ செலவை நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். ஆனா உலகத்தின் நிகழ்வுகளை காரியங்களை ஒருபொழுதும் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் தேசத்துல சேமத்தை நீ விரும்புவாய், உன் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை விரும்புவாய், உன் பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை விரும்பினா, உன் கனித்தரும் திராட்சைகள் ஓங்கி வளர நீ விரும்புவானா? இன்று கர்த்தருடைய சமூகத்துல உன்னை நீ அறிக்கையிடு. ஆண்டவருடைய சமூக ஆண்டவரே பாவத்தை நீ மன்னி ஆண்டவர். கர்த்தருடைய பாவத்தை மன்னிப்பார். தாவீது கேட்கிறான் 52ஆம் சங்கீதத்துல, தாவீது கேட்கிறான், சங்கீதம் 51:9 படிமா. என் பாவங்களை நீ பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருள். இருதயத்துக்கு ஏற்றவன் தன் வாழ்க்கையில அவன் செய்த ஒரு தவறு, அவன் என்ன சொல்றான், என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். யார் என் அக்கிரமத்தை நீக்குவார், யார் என் பாவத்தை மன்னிப்பார் என்று சொன்னாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ இன்னும் வாழ்க்கையில உன் அக்கிரம பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். கர்த்தருடைய பாவத்தை மன்னித்து உன் தேசத்திற்கு சேர்ந்ததை கொடுப்பார். கரங்களை அடுத்த நிறைவு காரியத்துக்கு நாம் கடந்து போவோம். உங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிற கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேசத்துல எல்லாமே டைம் நடக்கும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் கருத்து சரியான நேரத்துல நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நம்மோட கூட. நம்ம சொல்ற லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லேவியராகமம் 26:4. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேமத்தை கொடுக்கிற கர்த்தர் சொன்னார். என்ன வேலையா? ஏற்ற ஒரு காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் கனியை கொடுக்கும். குறையிராதபடிக்கு. ஐயா, உஷ்ணமா இருக்குது ஆண்டவரே, குளிர்ச்சி வேண்டும். நான் இருக்கிற தேசத்துல என்னால தாங்க முடியல. நீ ஜோம் பண்ணி கேட்க, அடவர் இந்த வெயில் என்னால தாங்க முடியல. அங்கேயே உட்கார்ந்து கண்ணீரோடு கூட கண்ணை மூடி ஆண்டவர் சொல்றதுல, அடவர் இந்த வெயில் என்னால எரியுது, அந்த உடம்பெல்லாம் தாங்க மாட்டேன். கர்த்தர் நீ கேட்ட வார்த்தையின்படி குளிர்ச்சி கொடுக்கிற தேவனம். நான் சொல்லுனா, எங்கய்யா நீ சொல்ற நாங்க கேட்கிற எங்களுக்கு நடக்கிற உண்மையாய் விசுவாசிப்பாய். விசுவாசம் தாங்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. விசுவாசம் தான். விசுவாசத்துல உலகத்தை என்னால ஜெயிக்க முடியும். ஏன்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிறவர் தெரியும். விசுவாசம் எனக்குள்ள இருக்கு. ஆண்டவர் எனக்கு என்னால முடியல ஆண்டவரை. இன்னைக்கு நானும் போகும்போது கூட சொல்லுவேன், இந்த வெயில் அதிகமா இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகம் சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனத்திற்கு நீ நிழலாய் இருந்தது, எனக்கு நிழலாய். வார்த்தையை விசுவாசத்தின வார்த்தையின்படி கிறிஸ்துவத்தை நீ கேட்கிறியோ, நீ எதை கேட்கிறியோ அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசித்திருப்பாயா. ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு கொடுப்பார். நான் இப்படி விரும்புறேன். அவர் சொல்ல, நீ விரும்புறதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனிடத்துல நீ நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எல்லாவித காரியத்தையும் செய்கிறார். நீ கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். கேட்டா இயேசு எனக்கு கொடுக்கிற காரணம் நான் சரியில்லை. ஆண்டவருக்கு செய்வாரா? ஆண்டவர் நடத்துவாரா? விசுவாசி, ஜோமன், முட்டி போடு. கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராயிருக்கு. அவர் சொல்ல, இந்த தேசத்துல ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும்
வெளியில் மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்போம் விதைப்பும் காலம் வரைக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். வேதம் சொல்வது நீங்கள் எதிலும் குறையில்லாதபடிக்கு இந்த தேசத்துல திருப்தி. ஆண்டவர் சார் தேசத்துல எப்படி இருக்குமா? திருப்தியா சுகமாய் நீ வாழ்கிற இந்த எல்லையில, நீ வாழ்கிற பகுதியில உன்னை அழைத்த கர்த்தர் சொன்னார்மா, நீ சாதாரணமா இல்லமா, திருப்தியா இருக்க, சுகமா இருக்க. அவர் சொல்ற விதைப்பின் காலம் வரம் வரைக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தையும் திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்துல சுகமாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுவார். தேசத்துல பிரச்சனையே இராதபடி, இந்த தேசத்துல எந்த ஒரு காரியம் உனக்குள்ள வராதபடி அழைத்த கர்த்தர் சொல்றார், திருப்தியா நடத்துவார், குறையாதபடி நடத்துவார். ஏன் சொன்னா நீங்கள் அவருடைய உபாகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்ல தேசம், சாதாரண தேசம் எல்லாமே இருக்கிற அந்த தேசத்துல ஒரு குறையில்லாதபடிக்கு உன் அந்த தேசத்துல பிரவேசிக்கிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் அது மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் நிறைந்த எப்போதும் குளிர்ச்சியா குறையாதபடி நீர்காலங்களில் ஓரத்தில் இருக்கிற நல்ல தேசத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்து அந்த தேசத்துடைய கனிகளை உனக்கு புசிக்கும்படியாக கொடுக்கிற ஆண்டவர். நீ எதை குறிச்சோ, ஆண்டவரை இந்த தேசத்துல நான் சேமத்தை பெற வேண்டும், அந்த சேமம் என் வாழ்க்கையில குறை இருக்க கூடாது, அந்த சேமம் என் வாழ்க்கையில எதை குறித்து நான் கவலைப்பட, எல்லாத்தையும் சுகமா இருப்ப சொல்ற. பெரிய மனவனே உன் ஆத்துமா அழகு போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருப்பியா? சுகமாய் இருமகனே. சுகம் உனக்கும் எனக்கும் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர், திருப்தியை கொடுக்கிற ஆண்டவர். தேசத்துல மலைகளும் குன்றுகளும் ஆறுகளும் நிறைந்த ஒரு பச்சை பசேல் என்று ஒரு காரியத்தை கொடுக்கிற கர்த்தர். அவர் சொல்ற 28:9 படிப்பா. உபாகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது தாட்சி இல்லாமல் இருக்கிற அந்த தேசம் தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைபடாதமான தேசம். அது கண்ணில் இரும்பாய் இருக்கிறது, கொம்பு வெட்டி எடுக்கத்தக்கதான எல்லாவித ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேசத்துல கர்த்தரை கொண்டு இருக்கிற தேசத்துல குறைவே இருக்கா? ஆமா. 10ஆம் வசனம், ஆகையால் நீ புசித்து நீ திருப்தி அடைகையில் அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திலே நல்ல தேசம், நான் இருக்கிற தேசம் நல்ல தேசம். இங்க சொல்லுவோம், எப்படிப்பா வீடு இருக்குது? சூப்பரான நல்ல தண்ணி வரும். முதல்ல எத்ததும் சொல்லுவான், என்ன இருக்குது? நல்ல தண்ணி. மோட்டர் போட்டா போர் தண்ணிக்கா, இன்னொரு சுவிட்சு பார்த்தா குடிக்கிட்டு தண்ணிக்கா. நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல மரம்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அமைதியா இருக்குதுக்கா. எப்படி இருக்குன்னா அமைதியா, எந்த சத்தமும் இல்லை. ஐயோ நான் இங்க இருந்தாக்கா என்னால தாழ முடியல. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார். சொல்ற மாதிரி இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ
அவர்கள் தேசத்தில சந்தோஷமா இருப்பார். அவர்கள் தேசத்தில சேமத்தை நான் கொடுப்பேன். அவர்களை நான் ஆசீர்வதித்து குறையில்லாதவர், அவர் வாழ்க்கையில எதையும் தேடி போகாதவர், தங்களுடைய கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை அவர்கள் பின்பற்றி நடக்கும். சொல்றார், எந்த நிலையிலும் உன்னை உயர்ந்தால் விளங்கால் படித்து சோம்படும். எல்லா காரியங்கள் மனிதனால முடியாதது முழங்கால் ஜபத்தினால் எல்லாம் ஜோபம். ஆண்டவருடைய சமூகம் முகத்தை தேடு. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டனை தேடு. நீ தேடுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு தென்படுவார். பொல்லாத வழிகள் இதோ கேட்டுக்கு போகிற பொல்லாத வழிகளுக்கு பரலோக ராஜ்யத்தில் போகிற நல் வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தி எனக்குள் இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு மனது ஆண்டவரே, என் தேவன் பரலோகத்தின் தேவன் என் ஜெபத்தை கேட்பார். பொல்லாத வழிகளை மாற்றும். அடுத்த தாரின் சொல்வது, அவர் கேட்டு என் பாவத்தை, இதுவரையில நான் பாவம் செய்து என் தகப்பன வேதனைப்படுத்தினேன். ஆண்டவரை என்னை என் உணர்வின் தகப்பன், என் வழி நடந்த தகப்பன், எனக்கு ஜீவனை கொடுத்த தகப்பன், எனக்கு ஆயுஷ் நாளை பெருமை செய்த தகப்பன், என் குடும்ப சூழ்நிலைகளை நீக்கிற தகப்பன், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தகப்பன், என்னை வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய தரத்தில் மூடி வைத்திருக்கிற தகப்பன், என் பாவத்தை எல்லாம் இனி நான் பார்ப்பேன். அதுபடி நான் இந்த 5 காரியங்கள் என் வாழ்க்கையில நான் கடைபிடித்து நடப்பேன் என்று சொன்னார். 6வது காரியம், குறையாதவரை எங்களை மாத்திரம் எங்கள் தேசத்தில் ஆளுகிற ராஜாக்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் முதலமைச்சர், எங்கள் தேசத்தில் இருக்கிற எம்எல்ஏ மந்திரிகள் சேமத்தை, தேசத்துக்கு சமாதானத்தை, தேசத்தில் எழுதுகிற பொல்லாப்பின் பெரிய நினைவுகளை முடியும். நாங்கள் ஒன்றுபட்டு ஒருமுறைப்பட்ட ஆண்டவர் இதோட நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபத்தை ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கும் சேர்ந்தோம், இந்த தேசத்துக்கும் சேர்ந்ததை நடத்தப்போம். ஆண்டவரே, 8ஆம் மாதத்தில் இந்த கடைசி காலை ஆராதனை நாங்கள் முடித்த தேவதைகளுக்கு பாராட்டினோம். அதை திருவிழாய் தயவுக்காய் சோதனம் ஆண்டவர் அந்த ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் திருப்தியாய் நடத்தும்படியாய், கர்த்தர் பெருக செய்யும்படி தொடர்ந்து எங்களோடு பெருமையா செய்த சகல விவகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பார்த்து எங்கள் தேசத்தில் சேமத்தை கொடுக்க